பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிஸியா இருக்கீங்களா? குசியா இருக்கேன் சிஸ்டர். Very நேத்து ஒரு வீடியோ போட்டேன், மனதின் சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு, அசுர சம்ஸ்காரத்தை தெய்வீக சம்ஸ்காரமா மாத்தணும் அப்படின்னு. அது அப்பா அப்படியே இன்னைக்கு முறையில சொல்லியிருக்காரு எப்படி மாத்துறது அப்படின்னு. அப்புறம் தந்தை நம்மளை எப்படி அலங்கரிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்த வீடியோல அது அப்படியே இன்னைக்கு முறையிலே வந்திருக்குது. இதுவே எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஓகே சிஸ்டர். அதை கேட்டு கேட்டு அந்த சாரம் நமக்கு ஏறி இருக்கும், அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஆமா சிஸ்டர். பிரதர் அப்பாவோட மகாவாக்கியங்களை கேட்போம். 15/3/2025 காலை முரளி பப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையான கீதையின் சாரம் அப்படின்னு கீதா சாரம் பற்றி அப்பா சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அதனால உங்க தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்கள் எல்லாத்தையும் மறந்து தந்தையை நினைவு செய்யுங்க. இந்த விஷயம்தான் கீதையின் சாரம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையான கீதையின் சாரமே இந்த விஷயம்தான் அப்படிங்கிறார் சிஸ்டர். ஓகே. அப்பா கேள்வி கேக்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது? பதில் பாபா சொல்கிறார், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆசி பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும், ஆயுள் அதிகமாகும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். இதுதான் சகஜ புருஷார்த்தம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்கப்பா. நீங்க முற்றிலும் அமைதியாக இருக்கணும். அமைதியா இருந்தாதான் தந்தைகிட்ட இருந்து உங்களால ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தந்தைய நினைவு செய்யணும். தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சிருஷ்டி சக்கரத்தை சுத்துறதன் மூலமா நீங்க அந்த சக்கரத்தை சுத்துறதன் மூலமா, சக்கரத்தை அறிஞ்சு கொள்றதன் மூலமா நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்ற. இதுதான் சகஜ புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் புரிய வைக்கிறார். குழந்தைகளோ கல்பத்திற்கு முன் போலவே நாம் நிச்சயமாக கீதா ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ணர் கற்றுத்தருவது இல்லை, பரம்பிதா பரமாத்மா நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இப்போது நேரடியாக பகவானிடம் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில் தான் உள்ளது. அந்த கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தார் என்று. இது யஜ்யமாக உள்ளது என்றால் பாடசாலையும் உள்ளது. பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதி அடைகிறோம். மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. தந்தை வந்துதான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறேன், இது கீதையில இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. தந்தை சொல்றதுதான் உண்மையான கீதை. அதான் சிவபகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கிருஷ்ணர் சொன்ன கீதை கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அங்க அந்த பகவத்கீதையில கூட ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்லியிருக்காங்க. ருத்ரனுடைய ஞான யஜ்யம் அப்படின்னா அது ஞானம் சொல்லக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ருத்ரன்றது யாரு? சிவபகவானை தான் குறிக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு சிஸ்டர். தந்தை தான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பாரு, ராஜயோகம் கற்பிப்பாரு, கிருஷ்ணர் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. சரி சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கீதையை படித்து வந்திருந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால் நேத்தி தெரியாது என்றே சொல்லி வந்துள்ளனர். உண்மையான கீதையையோ உண்மையான தந்தை தான் வந்து சொல்கிறார். இவை விசார் மந்தன் செய்வதற்கான விஷயங்களாகும். யார் சேவையில் உள்ளனரோ அவர்கள் மீது நல்லபடியாக கவனம் செல்லும். பாபா சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞான கடல் பதித்த பாவனர் கீதா ஞானம் தருபவர் பரம்பிதா பரமாத்மா, பரம ஆசிரியர், பரம சத்குரு, சிவபகவான் வாக்கு என எழுதப்பட்டிருக்க வேண்டும். திருமூர்த்தி சிவபரமாத்மா தான் கீதையின் பகவான், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்று. இந்த வார்த்தை அவசியம் எழுதுங்கள். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபிப்பிராயமும் இதை பற்றி எழுத செய்கிறோம். நமக்கு முக்கியமானது கீதை. பாபா நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்களும் தந்து கொண்டே இருக்கிறார். முன்பே பாபா ஏன் சொல்லவில்லை என்று வரக்கூடாது. டிராமாவில் இல்லை,
பாபாவின் முரளியிலிருந்து புது புது பாயிண்ட்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். ம். படைப்பு உயர்வும் வீழ்ச்சியும் 2 லைன் இருக்கு, படிச்சுட்டுங்களா? சரி சொல்லுங்க பிரதர். அந்த படைப்பவர் மற்றும் படைப்பவரை பத்தி, அதாவது படைப்பு மற்றும் படைப்பவரை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சன்னியாசிகள் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா கீதையை தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க, இருந்தாலும் அவங்கள பத்தி தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து இந்த சேவைக்கான விஷயங்களை பத்தி சொல்றாரு. நல்ல ஞான சிந்தனை செய்து சேவை செய்யணும் அப்படின்னு. ஒவ்வொரு சித்திரத்திலையும் பாபா என்ன சொல்லியிருக்காரோ, சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல், ஞானக்கடல், பதித்த பாவனர், திரிமூர்த்தி, சிவபகவான் அப்படிங்கிற இந்த மகா வாக்கியங்கள் ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதியிருக்கும் போதுதான் மனிதர்கள் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய ஞான பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லா ஞான பாயிண்ட்ஸுமே ஒரு டைட்டில் போல இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க எடுத்து. அப்பா சொல்றாங்க, முரளியிலிருந்து புது புது பாயிண்ட்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். உயர்வும் வீழ்ச்சியும் என எழுதவும் செய்கின்றனர். உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை, 100% தூய்மை, அமைதி, செல்வச் செழிப்பின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. பிறகு அரைக்கல்பத்திற்கு பின் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி, தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வும் நிர்மாணித்தலும் நடைபெறுகின்றது. வீழ்ச்சியுடன் கூடவே அழிவையும் எழுத வேண்டும். அதாவது அந்த உயர்வு வீழ்ச்சி, அதாவது அந்த டிராமாவுடைய விஷயம் இருக்குது இல்லையா, அரைக்கல்பம் உயர்வா வாழ்ந்த விஷயம், அரைக்கல்பம் வீழ்ச்சியில எப்படி போனோம், வெற்றி தோல்வியின் விளையாட்டுன்னு சொல்லுவார் இல்லையா, அது போல சொல்றாரு பாபா. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிராமாவின் சித்திரமும் வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, வாசி. அப்பா சொல்றாங்க, உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில் தான் உள்ளது. பாபா தான் உண்மையான கீதை சொல்கிறார். பாபா தினந்தோறும் இதை பற்றித்தான் புரிய வைக்கிறார். குழந்தைகளோ ஆத்மாக்கள் தான். பாபா சொல்கிறார், இந்த தேகத்தின் முழு விஸ்தாரத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள். ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக சென்று விடுகிறது என்றால் அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போகிறது. ஆக பாபாவும் சொல்கிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு விட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லையா? அரைக்கல்பமாக திரும்பி செல்வதற்காகத்தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கிறீர்கள். அரைக்கல்பமா திரும்பி செல்வதற்கு தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கிறீர்கள்ங்கிறாரு. ஆமா, முக்தி போறதுக்கு தான். அது எல்லா தேகத்துல இருந்தும் விடுபட்டு, அப்படின்னா அந்த தேகத்தின் சம்பந்தங்கள் இருந்து விடுபட்டு தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்றதுக்கு உதாரணமா அந்த தாமரைப்பூவை தான் காமிச்சிருக்காங்க. குளத்துல அந்த தாமரைப்பூ வேர் சேர்த்துக்குள்ள இருக்கும், அதான் கலியுக சேரு. இந்த தேகம், தேக உறவுகள், இந்த சம்பந்தங்களுக்குள்ள சிக்கியிருக்க சேருக்குள்ள சிக்கியிருந்தாலும் இது எல்லாத்தையும் மறந்து தந்தைய நினைவு செய்யுங்க அப்படின்றார். எப்படி அந்த பூ எதுலையும் ஒட்டாம வெளியே இருக்குதோ அதே போல ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நினைக்கிறது தான் உண்மையான கீதையின் சாரம். முதல்ல தலைப்புல சொல்லியிருந்தார் இல்லையா, அதை சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசி. அப்பா சொல்றாங்க, சத்தியுகத்தில யாரும் திரும்பி செல்வதற்கான முயற்சி செய்வது இல்லை. அங்கேயோ சுகத்தின் மேல் சுகம் பாடவும் செய்கின்றனர். துக்கத்தில் அனைவரும் நினைக்கின்றனர். சுகத்தில் யாருமே நினைப்பதில்லை. ஆனால் சுகம் எப்போது இருக்கும், துக்கம் எப்போது இருக்கும், இதை புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய விஷயங்கள் அனைத்தும் குப்தமானவை. நாமும் ஆன்மீக சேனை இல்லையா, சிவபாபாவின் சக்தி சேனை. இதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தேவிகள் முதலானவர்களுக்கு இவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆனால் யாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அறிந்திருக்கவில்லை. யாருக்கு பூஜை செய்கின்றனரோ அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய சிவனுக்கு மகிமை, பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கு, பிறகு லட்சுமி நாராயணர், ராதை கிருஷ்ணரின் கோவில்கள் உள்ளன. வேறு யாரும் கிடையாது. ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எத்தனை விதமான பெயர்களை வைத்து கோவில்களை கட்டியுள்ளனர். இப்போது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. டிராமாவில் முக்கிய நடிகர்களும் உள்ளனர் இல்லையா? அது எல்லைக்குட்பட்ட டிராமா, இது எல்லையற்ற டிராமா. சுகம் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. முக்கியமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனிதர்களோ ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லை என சொல்லி விடுகின்றனர். ஓகே, அதாவது சுகம், அதாவது அந்த உலகத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. துக்கம், அதாவது சுகதாமத்துல யாரும் தந்தை நினைவு செய்யறதில்ல. சுகத்துல இருக்கும்போது நீங்க யாரும் நினைவு செய்யறதில்ல. அடுத்து துக்கத்துல வரும்போதுதான் தந்தையை நினைவு செய்யறாங்க. இது கூட பாடல் இருக்குது இல்லையா அப்படிங்கிறது. சுகத்துல, அதாவது சத்தியோ திரேதாயுகத்துல சுகமா இருப்பீங்க, அங்க தந்தையை நினைவு செய்யறதில்ல, பக்தி மார்க்கம் நடக்கிறது இல்ல. துக்கத்துல துவாபர கலியுகத்துல நீங்க நினைவு செய்யறீங்க, அதான் அரை கல்பத்தின் பக்தி செய்திருக்கீங்க அப்படின்றத பாபா சொல்றாரு.
அதான் இந்த துக்கத்துல இருக்கும்போது தந்தை நினைவு செய்றீங்க. அப்ப யாரெல்லாம் நீங்க நினைவு செய்தீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது மாதிரி கேக்குறாரு. யாருடைய வாழ்க்கை வரலாறும் தெரியாது அப்படிங்கிறாரு. குறிப்பா லட்சுமி நாராயணன் யாரு, பிரம்மா விஷ்ணு சங்கரர் யாரு, அப்புறம் சிவபகவான் யாரு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான தெரியாம எத்தனையோ பேரை உருவாக்கி விதவிதமான கோயிலை உருவாக்கி பூஜை செய்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. மனிதர்களும் சொல்றாங்க ராம்ஜி இந்த உலகம் தோன்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட ஒரு சாஸ்திரமா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஏன் இன்னைக்கு தான் தெரியும் இந்த ராம்ஜிங்கிற வார்த்தைக்கு உலகம் உருவாகவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் போல சிஸ்டர். ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லை என சொல்லிவிடுகின்றனர். இதை பற்றியும் ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கியுள்ளனர். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சகஜமான புருஷார்த்தம் கற்று தந்துள்ளார். அனைத்தையும் விட சகஜமான புருஷார்த்தம் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆசையை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆயுள் பெரியதாகும். சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். இப்போது நரகத்தின் மாலிக்காக இருக்கிறீர்கள். பிறகு சொர்க்கத்தின் மாலிக்காவீர்கள். சொர்க்கத்தின் மாலிக்காகவோ அனைவருமே ஆகின்றனர். பிறகு அதில் உள்ளது பதவியின் வேறுபாடு. எவ்வளவு உங்களை போல் மற்றவர்களை ஆக்குவீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். அவிநாசி ஞான ரத்தினங்களின் தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக என்ன கிடைக்கும்? யாராவது பணக்காரர் ஆகிறார் என்றால் இவர் முன் ஜென்மத்தில் தான புண்ணியம் நன்கு செய்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள் அறிவார்கள், ராவண ராஜ்யத்திலோ அனைவரும் பாவங்களையே செய்கின்றனர். அனைவரிலும் புண்ணிய ஆத்மாக்கள் லக்ஷ்மி நாராயணர். ஆம், அனைவரையும் உயர்த்துகின்றவரை சொல்லுங்க. அந்த அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி பதில சொன்னதை சொல்லியிருந்தாரு. நீங்க முற்றிலும் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து நீங்க அமைதியா இருக்கும்போது தான் தந்தைகிட்ட இருந்தே உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து அதாவது அந்த சிருஷ்டி சக்கரத்தை சுத்துறதன் மூலமா நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாக்கப்படுது. நோயற்றவர்களா ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து நீங்க இப்ப சொர்க்கத்திற்கு மாலிகா ஆகணும். ஆனா நீங்க இப்ப நரகத்தின் மாலிகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? பதவியின் வேறுபாடு. எவ்வளவு உங்களை போல் மற்றவர்களை ஆக்குவீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும்னு சொன்னாரு. அவிநாசி ஞான ரத்தினங்களின் தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. ஆமா, உங்களுக்கு பணக்காரரா யாராவது ஆகிறாங்கன்னா முன் ஜென்மத்துல தான புண்ணியம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த உங்களுக்கு சமமா மற்றவர்களை மாத்தணும். அதத்தான் உண்மையான சேவைன்னு சொல்லுவார். சேவை செய்தோம்னா சும்மா ஞானத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்றது கிடையாது. நீங்க மற்றவர்களை உங்களுக்கு சமமா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர், அதான் சொன்னார். ஆமா, மைக்க உருவாக்கணும். அவங்கள நமக்கெல்லாம் என்னென்ன தாரணை இருக்குதோ அதெல்லாம் அவங்களையும் செய்ய வைக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள உங்களுக்கு சமமா மாத்திடுங்க. மறைச்சு வச்சிருப்போம் இல்லையா சில விஷயங்கள், சில ரகசியங்கள் எல்லாம். நம்ம மட்டும் புருஷார்த்தம் செய்து முன்னேறி போயிடணும், இவங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மேலே சிலருக்கு இருக்கும். அது சொல்றாரு பாப்பா, உங்களுக்கு சமமா மாத்தணும். அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அதான் ஞானத்தின் செல்வங்களை மற்றவர்களுக்கு தானம் செய்யணும். இப்ப இது பக்தி மார்க்கத்துல கூட இருக்குது இல்லையா, யார் நல்ல தானம் தர்மம் செய்தாங்களோ அடுத்த பிறவி நல்ல பிறவியா எடுப்பாங்க அப்படின்னு. நீங்க இப்ப செய்யக்கூடிய தானம் தான் தான தர்மம் தான் உங்களுக்கு 21 பிறவிக்கான பாக்கியமா வரும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அனைவரிலும் ராஜ்யத்திலோ அனைவரும் பாவங்களே செய்கின்றனர். அப்பா சொல்றாங்க, அனைவரிலும் புண்ணிய ஆத்மாக்கள் லட்சுமி நாராயணர். ஆம், அனைவரையும் உயர்த்துகின்றவரே அனைவரையும் உயர்த்துகின்றவரே பிராமணர்களை உயர்வானவர்களாக உருவாக்குகிறார். அதுவோ பிராலப்தம் பலன். இந்த பிரம்மா சொல்றார். சிவபாபா பிராமணர்களை உருவாக்குறாரு இல்லையா, அவர் தான் இந்த உயர்ந்த பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுவோ பிராலப்தம் பலன். இந்த பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் ஸ்ரீமத் படி இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்கின்றனர். பிரம்மாவின் பெயர் முக்கியமாகும். திருமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றனர் இல்லையா. இப்போதோ
நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திருமூர்த்தி சிவன் என சொல்ல வேண்டும். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் விநாசம், இதுதான் பாடல் இல்லையா? விராட ரூபத்தையும் உருவாக்குகின்றனர், ஆனால் அதில் சிவனையும் காட்டவில்லை, பிராமணர்களையும் காட்டவில்லை. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ சிலரது புத்தியில்தான் பதிகின்றது. நிறைய பாயிண்ட்டுகள் உள்ளன இல்லையா? அதை தலைப்புகள் என்றும் சொல்கின்றனர். எத்தனை தலைப்புகள் கிடைக்கின்றன? உண்மையான கீதை பகவானிடமிருந்து கேட்பதால் மனிதரில் இருந்து தேவதையாக உலகத்தின் மாலிக்காக ஆகிவிடுகிறார்கள். சொல்றேன் சிஸ்டர். அந்த விராட ரூபத்துல பிராமணர்களையும் காமிக்கல, பிரம்மாவையும் காமிக்கல அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா சிவனையும் காட்டல. சிவனையும் காட்டல. ஏன் அப்படின்னா தலையில கிரீட வச்சிருப்பாரு அந்த விராட ரூபத்துல. ஏன்னா பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முகத்துல தேவதை, புஜங்கள்ல சத்திரியர்கள், வயிற்றுல வைசியர்கள், கால்கள்ல சூத்திரர்கள் அப்படின்னு மட்டும் காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த பிராமணர்களை பத்தியும் தெரியாது, சிவனை பத்தி எதுவும் விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அதாவது நீங்க திரிமூர்த்தி சிவபகவான்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திரிமூர்த்தி சிவபகவான் தான் சொல்லணும். அவங்க திரிமூர்த்தி பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சரி வாசிங். சொல்றாங்க, உலகத்தின் மனிதரில் இருந்து தேவதையாக உலகத்தின் மாலிக்காக ஆகி விடுகிறார்கள். தலைப்பு எவ்வளவு நன்றாக உள்ளது, ஆனால் புரிய வைப்பதற்கும் புத்தி வேண்டும். இவ்விஷயத்தை தெளிவாக எழுதி வைக்க வேண்டும். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். எவ்வளவு சுலபம்! ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும். இதன் மூலம் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிடுகிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பதம் பல மடங்கு பலன் உள்ளது. அதனால் தேவதைகளுக்கும் கையில் பாதத்தில் பத்மம் தாமரை மலரை காட்டுகின்றனர். பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுடைய பெயரையே மறைத்து விட்டு உள்ளனர். அந்த பிராமணர்கள் கக்கத்தில் அல்லது மடியில் புத்தகம் கீதையை வைத்துக் கொள்கின்றனர். இப்போது நீங்கள் உண்மையான பிராமணர்கள். உங்கள் கக்கத்தில் புத்தியில் உள்ளது சத்தியம். அவர்களின் கச்சத்தில் இருக்கு, இங்க கச்சத்தில் உள்ளது புத்தகம். ஆக உங்களுக்கு நஷா அதிகரிக்க வேண்டும். நாமோ ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாபா ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறார். உங்களிடம் எந்த ஒரு புத்தகமும் இல்லை. ஆனால் இந்த எளிய பேட்ச் தான் உங்களுடைய உண்மையான கீதையாகும். இதில் திருமூர்த்தியின் சித்திரமும் உள்ளது. ஆக முழு கீதையும் இதில் சொல்லிடலாம். அந்த கையில தாமரை பூ வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடந்திருக்கீங்க. அதனாலதான் உங்க பாதங்களையும் கைகளையும் அந்த தாமரையை காமிச்சிருக்காங்க. பதுமம், இந்த ஒரு ஒவ்வொரு ஞான ரத்தினமும் பல கோடி மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த ஞான ரத்தினங்கள் பதுமம், அதாவது பல கோடி மடங்கு மதிப்பு வாய்ந்தது, வேல்யூபிள் டைமண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா? அதே போல விலை மதிப்பற்ற இந்த மகா வாக்கியம், இந்த ஞான ரத்தினங்கள், அதான் பதுமம் அப்படின்றது பாபா சொல்ற பல கோடி மடங்கு மதிப்பு வாய்ந்தது. அதனாலதான் உங்க கால்கள்லயும் கைகள்லயும் தாமரப்பூவா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா தாமரப்பூவுக்கு ஒரு பேரு பதுமம் அப்படிங்கிறது, பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு பாபா அப்படி. அடுத்து உங்களுக்கு ஞானம் புத்தியில கொடுக்கப்படுது. ஆனா அவங்க கீதை ஞானமான அந்த பகவத்கீதையே என்ன சொல்றாங்க, அந்த கக்கத்திலையும் கைகள்லயும் மடியிலையும் வச்சுக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா உங்க கையில எந்த புத்தகமும் கிடையாது, கையில பேட்ச் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. முழு கீதையின் சாரத்தை வெறும் இந்த பேட்ச் மூலமாவே புரிய வச்சிடலாம் அப்படிங்கறத சொல்றாரு. திரிமூர்த்தி விஷயத்த புரிய வச்சிடலாம் இல்லையா பேட்ச்ல? பிரம்மா மூலமா எப்படி புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகுது, பழைய உலகம் சங்கரர் மூலமா விநாசமாக்குது, புது உலகம் இந்த விஷ்ணு மூலமா பாலனை செய்யப்படுது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, எந்த ஒரு புத்தகமும் உங்களிடம் இல்லை. ஆனால் இந்த எளிய பேட்ச் தான் உங்களுடைய உண்மையான கீதையாகும். இதில் திருமூர்த்தியின் சித்திரமும் உள்ளது. ஆக முழு கீதையும் இதில் வந்து விடுகின்றது. ஒரு வினாடியில் கீதை முழுவதும் புரிய வைக்கப்படுகின்றது. இந்த பேட்ச் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இவர் உங்களுடைய தந்தை. இவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும். ரயிலில் சென்றால் போகும்போதும் வரும்போதும் யாரையாவது சந்தித்தால் நீங்கள் அவர்களுக்கு நல்லபடியாக புரிய வையுங்கள். ஆமா, அதுக்குதான் புத்தகம் தேவையில்லை, வெறும் பேட்ச் மட்டும் வச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம். இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் நாம தான் இப்படி மாறுறோம்.
எப்படி மாறுறோம் அப்படின்னா தந்தை நினைவு செய்யறதன் மூலமா நம்மளுடைய பாவ கர்மங்கள் விநாசமாக்கப்படுது. இந்த காரியத்துக்கு நம்ம நிமித்தமாகிறோம் அப்படிங்கிறத சொல்லி ரயில்ல போறவங்க வரவங்களுக்குலாம் சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ம் கிருஷ்ணபுரிக்கோ அனைவரும் செல்ல விரும்புகின்றனர் இல்லையா? இந்த படிப்பினால் இது போல் ஆக முடியும். படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை அது ஆகின்றது. வந்து பேஜ்ல பின்பக்கமா கிருஷ்ணருடைய சித்திரம் இருக்கும். அவர் கையில அந்த புது உலகத்தை கையில வச்சிருக்கிறது மாதிரி இருக்கும். அதான் எல்லாரும் கிருஷ்ணபுரிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? பேஜை திருப்பி காமிச்சு அவங்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாரும் அந்த கிருஷ்ணபுரிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா, கிருஷ்ணரை பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப திருப்பி வச்சு சேவை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றேன். சரி வாசிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இது போல் இந்த படிப்பினால் இது போல் ஆக முடியும். படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வது இல்லை. நீங்கள் அறிவீர்கள், நாம் வருகின்ற 21 பிறவிக்காக ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில்லையா? ஆமா, தர்மம்ன்றது இங்க சுதர்மம், அதாவது உண்மையான தர்மம். அதை ஸ்தாபனை செய்யறதில்ல. அவங்க ஸ்தாபனை செய்யறது இல்லாம அவங்க பக்தி மார்க்கத்தின் பொய்யான தர்மம் தானே அப்படிங்கறத சொல்றாரு. தேகத்தின் தர்மம், இது ஆத்மாக்களின் தர்மம், ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம். வார்த்தை தான் சிஸ்டர் வித்தியாசமா இருக்கும். அது நம்ம அந்த இடத்துக்கு அது மாதிரி அது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நீங்க அப்பா சொல்றாங்க, நீங்கள் அறிவீர்கள், நாம் இருக்கு சிஸ்டர், இப்படி கூட சொல்லிக்கலாம். அதர்மம் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க தர்மம், அந்த தர்ம பிதாக்கள் ஸ்தாபனை செய்ததெல்லாம் அதர்மத்தின் விஷயங்களா போயிடுச்சு. தந்தை தான் உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த தர்மம் நாங்க சொல்லியிருக்கேன். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள், நாம் வருகின்ற 21 பிறவிகளுக்காக ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு நல்ல படிப்பு! தினந்தோறும் 1 மணி நேரம் மட்டும் படியுங்கள் போதும். இந்த படிப்போ 4-5 மணி நேரம் நடைபெறுகின்றது. அதாவது காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போனோம்னா 8 மணி நேரம் வரைக்கும் வச்சுத்தானே அனுப்பிடுவாங்க. அது போல இங்க இருக்க தேவையில்ல, 1 மணி நேரம் படிச்சா போதும். ஆனா 1 மணி நேரம் படிச்சிட்டோம் போதும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஞான சிந்தனை செய்துட்டே இருக்கணும். என்ன சொன்னாரோ அதை சிந்தனை செஞ்சு யோகா பண்றதுக்கும் டைம் எடுத்துக்கணும். ஞானத்தை 1 மணி நேரம் படிங்க, 1 மணி நேரம் சேவை செய்யுங்க, 2 மணி நேரம் நினைவு செய்யுங்க. இப்படி எல்லாம் பார்த்தோம்னா கணக்கு ஞான சிந்தனை செய்யறதுக்கு எல்லாமே ஒரு அக்யூரேட்டா பார்த்தா ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள வந்துடாதான் அப்படிங்கறது மாதிரி கேட்பாரு ஒரு நேரத்துக்கு. ஆனா 1 மணி நேரம் படிப்பு இங்க சென்டருக்கு வந்து படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, இந்த 1 மணி நேரமே போதும். அதுவும் காலை நேரம் அப்படிப்பட்டது. அனைவருமே ஓய்வாக இருக்கும் நேரம். மற்றபடி யாராவது பந்தனத்தில் முதலானவர்கள் என்றால் காலையில் வர முடியாது. ஆகவே வேறு சமயம் அவர்களுக்காக வைக்கப்படுகின்றது. பேட்ச் அணிந்திருக்க வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். இந்த செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். செய்தித்தாள்களிலோ பேட்ச் போட முடியாது. ஒரு பக்கமாக போட முடியும் என்றாலும் மனிதர்களுக்கு புரிய வைத்தால் அன்றி அப்படியே புரிந்து கொள்ளவும் முடியாது. செய்தித்தாள்ல 2 பக்கம் இருக்கு இல்லையா பேட்ச்? ஒரு பக்கம் கிருஷ்ணருடைய போட்டோ இருக்கும், ஒரு பக்கம் திரிமூர்த்தியின் போட்டோ இருக்கும். அத இப்படி 2 பக்கமா காமிக்க முடியாது இல்லையா செய்தித்தாள்ல போட்டா அப்படிங்கறத சொல்றாரு. போட்டோ எடுக்க முடியாது இல்லையா 2 பக்கம். போட்டோ எடுத்து டபுளா போடலாம், ஆனா நீங்க கையில வச்சிருக்கிறது மாதிரி காமிக்க முடியாது இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. சரி வாசி. செய்தித்தாள்களிலோ பேட்ச் போட முடியாது. ஒரு பக்கமாக போட முடியும் என்றாலும் மனிதர்களுக்கு புரிய வைத்தால் என்று அப்படியே புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் மிகவும் சுலபம். இந்த தொழிலையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். நல்லதுதானே? நினைவு செய்யாவிட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு நினைவுபடுத்தலாம், அதுவும் நல்லதுதான். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் தேக அபிமானியாக இருப்பார்களானால் ஏதேனும் விகர்மங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். நீங்க ஆத்மா அபிமானியா ஆகணும்னு வார்த்தையினால சொல்லிட்டு நீங்க தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? விகர்மம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றீங்கன்னா அது போல செய்யவும் செய்யணும் இல்லையா? இருக்கும். முதலில் புயல் மனதில் வருகின்றது, பிறகு செயலில் வருகின்றது. இதைத்தான் சொல்லியிருந்தேன் நானு. அந்த மனதின் சுழற்சிங்கிற வீடியோல நான் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு அதை அப்படியே சொல்லியிருக்காரு. சரி வாசிங்க. புயல் மனதில் வருகின்றது, பிறகு செயலில் வருகின்றது. மனதில் அதிகம் வரும். அதை பற்றி பிறகு புத்தி மூலம் முடிவு செய்ய வேண்டும்.
ம் தீய காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. நல்ல கர்மம் செய்ய வேண்டும். சங்கல்பங்கள் நல்லவையாகவும் உள்ளன. ம் தீயவை கூட வருகின்றன. தீயவற்றை நிறுத்திவிட வேண்டும். இதற்கான புத்தி பாபா தந்துள்ளார். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தவறான ம் காரியங்களையே செய்து கொண்டு உள்ளனர். நீங்கள் இப்போது சரியான காரியங்களையே செய்ய வேண்டும். நல்ல புருஷத்தினால் சரியான காரியங்கள் நடைபெறுகின்றன. பாபாவோ ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அச்சா, முரளி நிறைவா இருக்கு பிரதர். ம் மனதுல அந்த மாயையின் புயல்கள் வரும். அந்த மனதுல வரக்கூடிய எண்ணங்களை பிடிச்சு அந்த புத்தி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் மனதுல சங்கல்பம் வருது, அத புத்தினால கரெக்டா சிந்தனை செய்யணும். எது சரி எது தவறுன்னு சிந்தனை செஞ்சுதான் கர்மால கொண்டுட்டு வரணும். அடுத்து செயல் நம்ம சொன்னோம் இல்லையா, மனம் புத்தி, அதுக்கு அடுத்துதான் செயல், ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸை நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ எதை நீங்க செஞ்சுட்டாலும் அது உடனே போய் பதிவுகளா ரெக்கார்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும், சம்ஸ்காரத்துல போய் சேர்ந்துரும். மீண்டும் அந்த சம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மீண்டும் எண்ணங்களா திரும்பி வரும். எப்படி சுயதர்சன சக்கரத்துல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் முடிஞ்சு சங்கம யுகம் முடிஞ்சு திரும்பி மீண்டும் சத்தியுகம் வருது இல்லையா, அதே போல எண்ணம் சிந்தனையா மாறும். சிந்தனைய சரியா முடிவெடுத்து கர்மால கொண்டுட்டு வருவீங்க. அந்த கர்மா பதிவுகளா ரெக்கார்ட்ஸ்ல சம்ஸ்காரத்துல போய் பதிவாயிடும். அந்த சம்ஸ்காரத்துல இருந்து தான் மீண்டும் எண்ணங்கள் வரும். இதுதான் மனதின் சுழற்சி. மனம், புத்தி, செயல், சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் ஆயிடுச்சுன்னா அந்த சம்ஸ்காரத்துல இருந்து தான் மீண்டும் எண்ணம் வரும். இந்த விஷயமே யாருக்கும் தெரியல. அதான் அந்த வீடியோல சூப்பரா சொல்லியிருந்தேன். பாபா இங்க அந்த கர்மா வரைக்கும் தான் முடிச்சிருக்காரு. அந்த கர்மாவை போய் சம்ஸ்காரம் ஆயிடும். அந்த சம்ஸ்காரம் மீண்டும் எண்ணங்களா வரும் அப்படிங்கறத சேர்த்து சொல்றேன் சிஸ்டர். சரி, ஓகே. சரி, வாசிங்க. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஒவ்வொரு அவினாஷி ஞான ரத்தினமும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னை போல் மற்றவர்களை ஆக்கி உயர்ந்த பதவி பெற வேண்டும். அதாவது அந்த ஞான ரத்தினங்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்பு வாய்ந்தது, அதை தானம் செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். தாரணைக்கு 2வது பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விகர்மங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும். நல்ல விதமான சங்கல்பங்களை மனதில் ஓட்ட வேண்டும். கர்மேந்திரியங்களினால் யாதொரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. எண்ணங்கள்ல கெட்ட சிந்தனைகள் வந்துச்சுன்னா உடனே நிறுத்தணும். தந்தை கொடுத்த ஞானத்தை புத்தினால சிந்தனை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன். தந்தை கொடுத்த ஞானத்தை சிந்தனை செய்யும் போதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாகும். நீங்க சும்மா விட்டீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய, அதாவது அந்த சம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய அந்த பழைய அந்த தீய சம்ஸ்காரம் தான் எண்ணங்களா வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அப்பா புத்தினால ஞானத்தை சிந்தனை செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ற. சும்மா மனசை விட்டா ஏன் தேவையில்லாம சங்கல்பத்தை நிறுத்தவே முடியல நம்மளால அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சம்ஸ்காரம் தான் எண்ணங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சும்மா விடாதீங்க மனசை. புத்தினால தந்தையின் கொடுத்த ஞானத்தை சிந்தனை செய்துகிட்டே இருங்க. உங்க புத்தினால நல்ல சிந்தனை செய்துட்டே இருந்தீங்கன்னா கர்மால வரும்போது எப்படி வரும்? நல்ல கர்மமா வரும். அதனாலதான் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு விகர்மமாவும் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். யாதொரு தவறான கர்மேந்திரியங்களினால் யாதொரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. ஆன்மீக தந்தையின் பிரபாவத்தின் மூலம் ஃபரிஸ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகி ஆகுக. எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தில் ஆன்மீக தன்மையின் பிரபாவம் தென்படும் அளவிற்கு தொடர்பின் நிறமானது ஒட்டி கொள்கிறது. இந்த ஆன்மீக தன்மையில் இருப்பதனால் ஃபரிஸ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்து விடுகிறது. எவ்வாறு மேக்கப் போட்டுக்கொண்ட பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிவிடுகின்றார்கள். மேக்கப் செய்வதனால் அழகாக ஆகிவிடுகின்றார்கள். இங்கே கூட ஃபரிஸ்தா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடைய சிநேகியாக ஆக்கிவிடும். தந்தையின்
அதாவது பாப்தாதாவுடைய தொடர்புல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவருடைய சாயம் உங்களுடைய சாயமா பூசப்படும். அதான் தொடர்புல இருந்தீங்க அப்படின்னா அவருடைய நிறம் உங்களுடைய நிறமா மாறும். அப்பதான் அந்த ஆன்மீகத்தன்மையின் பிரபாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. உங்க முகத்துல அந்த ஆன்மீகத்தன்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே அடுத்து என்ன ஆகும்னா பரிஸ்தா நிலையின் மேக்கப் செய்யப்படுவீங்க அப்படின்றத சொல்றாரு. தந்தை கிட்ட என்ன இருக்குது? ஞானம், குணம், சக்தி இதெல்லாம் இருக்குதா? அது எல்லாமே உங்களுடைய சாயமா உங்களுடைய அவருடைய தொடர்பு நீங்க வரும்போது உங்களுக்கு அது மேக்கப்பா பரிஸ்தா நிலையின் மேக்கப்பா போடப்படும் அப்படின்றத சொல்றாரு. இதைத்தான் நேத்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். தந்தை உங்களை அலங்கரிக்கிறார் அப்படின்னு. எந்த மாதிரி அலங்கரிக்கிறார்? உங்களை ஞானத்தினால அலங்கரிக்கிறார், குணத்தினால அலங்கரிக்கிறார், சக்தினால அலங்கரிக்கிறார். ஞானம், குணம், சக்தினால அலங்கரிக்கிறார் அப்படின்னு சொல்றேன். பரிஸ்தா தன்மையின் மேக்கப் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான் புத்திக்கு ஞானம் கொடுக்கிறார். அதனாலதான் புத்திக்கு ஞானத்தால் அலங்கரிக்கிறார். மனசுக்கு சக்தி வேணும். அதான் யோக சக்தியின் மூலமா மனதை அலங்கரிக்கிறார். மூணாவது சம்ஸ்காரம். சம்ஸ்காரத்துக்கு தான் குணங்கள் வேணும். அதான் குணங்களால சம்ஸ்காரத்தை அலங்கரிக்கிறார். இதைதான் பரிஸ்தா தன்மையின் மேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. இந்த மேக்கப் நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா மற்றவர்களின் சிநேகியாக ஆகிவிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி மேக்கப் போடும்போது சாதாரணவங்க கூட ரொம்ப ஜொலிக்கக்கூடியவங்களா மாறுறாங்க, அதே போல நீங்களும் இந்த பரிஸ்தா தன்மையின் மேக்கப் ஞானம், குணம், சக்தியினால அலங்கரிக்கப்படும் போது நீங்களும் அழகானவர்களா ஆயிடுவீங்க. இப்படி நீங்க அழகானவர்களா ஆகும் போது மற்றவர்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்தவர்களுக்கு சிநேகியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். என்னன்னு தெரியல, அன்னைக்கு நான் போட்ட வீடியோ இல்ல எல்லாமே அப்படியே இங்க அப்பா சொல்லியிருக்காரு முரளியில. சூப்பரா இருக்குது சிஸ்டர். ஓகே, அப்பா ஸ்லோகன் கொடுக்கறாங்க. பிரம்மச்சரியம், யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சி. பிரம்மச்சரியம், யோகா பலம், தெய்வீக குணங்களின் தாரணை. தெய்வீக குணங்களை நடைமுறையில கொண்டு வரணும். இதுலயும் உண்மையான முயற்சி ஆகும். இதுலயும் அந்த 3 வந்திருக்குது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த பிரம்மச்சரியம், தூய்மையா இருக்கணும் இல்லையா? எதன் அடிப்படையில் நம்ம தூய்மையா இருக்கோம்? நாளைக்கு நம்ம சத்தியுகத்துக்கு போகணும், சாந்தி தாமம் போகணும். ஏன்னா அது தூய்மையான உலகம் அப்படிங்கறதுனால இங்க நம்ம தூய்மையை கடைபிடிக்கிறோம். அந்த ஞானம் இருக்குது இல்லையா? ஞானத்தினாலதான் நம்ம தூய்மையை கடைபிடிக்கிறோம். அதான் பிரம்மச்சாரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத சொல்ற. ஞானம் வந்துருச்சு, ஞானத்தினால தூய்மையும் வந்தாச்சு. 2வது யோக சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? மனதுக்கு யோக சக்தி வேணும். அதான் மன்மனாபவ அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா? மனதார என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு. அதான் யோக சக்தியும் முக்கியமானது. அடுத்து தெய்வீக குணங்கள், தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதான் குணங்களும் வந்துருச்சு பார்த்தீங்க இல்லையா? ஞானம் வந்தாச்சு, யோக சக்தி வந்தாச்சு, அடுத்து குணங்களையும் சொல்லியிருக்காரு. 3 சப்ஜெக்ட். ஞானத்தின் சப்ஜெக்ட் 1, யோகத்தின் சப்ஜெக்ட் 1, தாரணையின் சப்ஜெக்ட் 1. அப்படியே ஸ்லோகன்ல கொடுத்துருக்காரு. சரிங்க சிஸ்டர். மம்மா கிளாஸ் இருக்கு. சரி வாசிங்க. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரின் ஜாதகமும் பாபாவிற்கு தெரியும். ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இது குழந்தைகளின் கடமையாகும். பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். ஆதரவை கூட நடைமுறையில் எடுக்க வேண்டும். ஆலோசனை கொடுக்கிறார். ஆதரவை கூட நடைமுறையில் எடுக்க வேண்டும். மற்றபடி சொல்லிவிட்டால் போதும், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்று கிடையாது. இருங்க சிஸ்டர், சொல்லிடலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கர்ம பந்தனத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல இந்த பிறவில நீங்க என்னென்னலாம் தவறு செய்தீங்களோ முழுமையா தந்தை கிட்ட உண்மையை சொல்லி தந்தை கிட்ட அந்த உங்ககிட்ட இருக்க அவகுணங்களையும் குறைகளையும் தந்தை கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாரு. மொத்தமாவே உங்க குறைகள் எல்லாத்தையும் இப்படி நான் இருக்கேன் பாபா, என்னைய நீங்க எப்படியாவது நீங்க விரும்புற மாதிரி என்னைய மாத்திக்கோங்கன்னு முழுமையா முதல்ல சரண்டர் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லிட்டா மட்டும் பத்தாது, தந்தை அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுப்பார். நீ இந்த மாதிரிலாம் செய்தீங்கன்னா கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட முடியும், நீயும் நல்ல நிலைமை அடைய முடியும். ஸ்ரீமத் கொடுக்கறாரு இல்லையா? ஆலோசனை கொடுக்கறாரு இல்லையா? அப்ப அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும். கூடவே தந்தையின் துணை, அந்த நினைவின் ஆதாரத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கணும்.
நம்ம பாபா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப நாம செய்யறத செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தந்தை என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற. அப்பதான் கர்ம பந்தனத்துல இருந்து உங்களால விடுபட முடியும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க அடுத்து. என்று கிடையாது. செய்வதை நாம் சொல்லிவிட்டால் போதும் செய்வதை செய்து கொண்டிருப்போம் என்று கிடையாது. தந்தை சாக்காரத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலத்தில் தந்தை குரு ஆசிரியரின் உதவியை பெற வேண்டாம். கட்டளை கிடைத்து விட்டது ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதும் அல்ல. ஆகையால் கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேண்டும். அதாவது நினைவு அந்த ஆதரவு வேணும்னு சொன்னார் இல்லையா, தந்தையின் ஆதரவு, ஆசிரியரினுடைய ஆதரவு, குருவினுடைய ஆதரவு. தந்தை என்ன நம்மளை படிக்க வைக்கிறாரோ அதையும் தேவை, தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தும் தேவை. அதன்படி நம்ம நடக்கணும். இதன்படி நடந்தாதான் உங்களுக்கு நன்மை ஏற்படும், இல்லாட்டா நன்மை ஏற்படாது அப்படிங்கறத சொல்றார் சிஸ்டர். சரி, கட்டளை கிடைத்து விட்டது ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதும் அல்ல. கட்டளை கிடைத்து விட்டது ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதல்ல. ஆகையால் கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேண்டும். நடத்தக்கூடியவர் தந்தையாக இருக்கிறார். இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆகையால் கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார். பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும்? இருங்க, இது தாய்மார்களுக்காக சொல்றாரு. குழந்தைகளின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. நான் கர்ம பந்தனத்துல விடுபடணும், அதுக்காக நான் தேக உறவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒதுங்கிட்டேன் அப்படின்னா அப்ப என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கறது மாதிரி ஒரு தாய்மார் கேக்குறாங்க போல. அதுக்காக பாபா சொல்றாரு அத. சரி, வாசிங்க அத. கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார். பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்று கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. இதில் யாரும் வீடு வாசலை துறப்பதற்கான விஷயம் இல்லை. இந்த நாடகத்தில் சில குழந்தைகள் வீடு வாசலை துறப்பதற்கான நடிப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்காக என்ன சேவை இப்பொழுது உள்ளதோ அதை யார் செய்வார்கள்? ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் டிராமா படி பாபா கிட்ட சரண்டர் ஆகிறது மாதிரி ஆகும். வீடு வாசலை விட்டுட்டு இல்லற வாழ்க்கையில விட்டுட்டு பாபா கிட்ட சரண்டர் ஆகி சேவை செய்யறது மாதிரி இருக்கும். அது ஒரு சிலரின் நடிப்பு. எல்லாருக்கும் அதே மாதிரி ஸ்ரீமத் பாபா கொடுக்க மாட்டார். நீங்க இல்லறத்துல இருந்தாலும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டும் சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்றார். வீடு வாசலை விட்டுட்டு இங்க வந்துட்டோம்னா நாங்க எப்படி குழந்தைகளை பாத்துக்கிறதுன்னு அந்த தாய்மார் கேட்டாங்க இல்லையா, அதுக்காக சொல்றார். கர்ம பந்தனத்துல இருந்து நாங்க விடுபடணும், ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்லல, அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது விட்டு விடுவதற்கான விஷயம் இல்லை. ஒருவேளை பரமாத்மாவினுடையவர் ஆகிவிடுங்கள், பயப்படாதீர்கள், தைரியம் ஐயுங்கள். மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தானும் குஷியாக இருக்க மாட்டார்கள், மேலும் பாபாவின் உதவியாளர்களாக கூட இருக்க மாட்டார்கள். இங்கோ யார் பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும், எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் உதவியாளர் ஆக முடியும். எங்காவது சிக்கி கொண்டால் பிறகு உதவி அளித்து விட்டு சென்று விடுவார். ஆகையால் பாபாவுடன் மனம் சொல் செயலில் உதவியாளர் ஆக வேண்டும். இதில் சிறிதளவு கூட பற்றுதலின் நிறம் இருந்தால் கூட கீழே விழ வைத்து விடும். அதாவது தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி 1000 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது போல நீங்க தைரியமானவர்களாகி சரண்டர் ஆகுங்க. தைரியமுடையவராகி குழந்தைகளையும் பார்த்துக்கோங்க, தந்தை உங்களை விடுவிப்பேன் அப்படிங்கறத சொல்றார். தந்தையின் உதவி 1000 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் தந்தையின் உதவியாளராகி சேவை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றார். தைரியமுள்ள குழந்தைகள் தான் உதவியாளராக ஆக முடியும். அதுல எதுல உதவியாளர் ஆகணும் தந்தைக்கு அப்படின்னா, எண்ணத்தாலையும் தந்தைக்கு உதவியாளர் ஆகணும், வார்த்தையாலையும் செயலாலையும் தந்தைக்கு உதவியாளர் ஆகணும். இதுல சிறிதளவு பற்றுதல் இருந்துச்சுன்னா கூட உங்களை கீழே விழ வச்சிரும், தோல்வி அடைய வச்சிரும், கர்ம பந்தனத்துல இருந்து நீங்க விடுபட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆகையால் தைரியம் ஐயுங்கள், முன்னேறி செல்லுங்கள். தைரியம் குறையும் பொழுது குழப்பம் ஏற்படுகிறது. ஆகையால் தனது புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது. நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன? சக்தியின் உதவியை பெற்று விட்டால் பயம் இருக்காது, களைப்பும் இருக்காது. நல்லது. ஆமா,
அதாவது தந்தையின் சக்தியை பெற்றுவிட்டால் களைப்பும் இருக்காது, அந்த சோர்வும் இருக்காது அப்படின்னு சொல்றார். புத்தி தூய்மையா இருக்கணும். விகாரத்தின் எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. பற்றும் ஒரு விகாரம் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க அங்க. காமம் மட்டும் விகாரம் இல்ல, பற்றும் விகாரம். 5 விகாரத்தில் எந்த ஒரு தன்மையும் இருக்கக்கூடாது. முழுமையா புத்தி தூய்மையா இருக்கணும். புத்தி தூய்மையா இருக்கும்போதுதான் அந்த புத்திக்கு பாபா டச்சிங்ஸ் கொடுப்பாரு. டச்சிங்ஸ் மூலமா சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. எல்லாமே ஞானத்தால செய்திருவோமா அப்படின்னும் இல்ல. சில விஷயங்கள் நம்மள அறியாமலே பாபா டச் பண்றது நமக்கு தெரியும். அந்த டச்சிங்ஸ் மூலமாவும் சில காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தி தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அதான் சக்தி கிடைச்சிருச்சுன்னா நீங்களும் கலைப்பற்றவர்கள் ஆயிடுவீங்க, கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில முன்பகுதியில காமம், அது பின்பகுதியில அது அதே காமம் வந்து பற்றாயிடும். பேர குழந்தைங்க அப்படி பற்றாயிடும். அவ்யக்த சமிக்கை கொடுத்திருக்காங்க. அப்பா, சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தன்னுடைய சொல் மற்றும் சொரூபம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். பேச்சு தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதில் அன்பும் இருக்க வேண்டும். பணிவு, இனிமை மற்றும் உண்மையும் இருக்க வேண்டும். ஆனால் சொரூபத்திலும் பணிவு இருக்க வேண்டும். இந்த ரூபத்தினால் தந்தையை பிரத்யட்சம் செய்ய முடியும். பயமற்று இருக்க வேண்டும். ஆனால் பேச்சு நியமத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக அல்லாமல் இனிமையானதாக ஆகிவிடும். அருமையான வேக்கசமிக்கை கொடுத்திருக்காரு அப்பா வெளிப்படுத்துறதுக்கு. சொல்லும் சொரூபமும் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது வார்த்தை எப்படி இருக்கணும்னா, தைரியமா பேசுங்க, பயமற்றவர்களாய் பேசுங்க, அன்பா பேசுங்க, இனிமையா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையா பேசுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தாலும் உங்களுடைய சொரூபம் எப்படி இருக்கணும், வார்த்தைகளுக்கு அப்படி சொல்லியிருக்காரு. சொரூபமும் பணிவுடையதா இருக்கணும். வார்த்தை எப்படி பணிவுடையதா இருக்கணுமோ, இனிமையானதா இருக்கணுமோ, அதே போல உங்களுடைய சொரூபமும் இனிமையானதா, அந்த பணிவுத்தன்மை நிறைஞ்சதா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தந்தையை பிரத்யட்சம் செய்ததெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாங்க, பயமற்றவராகணும், தெளிவாக இருக்க வேண்டும், அன்பும் அதில் அன்பும் இருக்க வேண்டும், பணிவு, இனிமை மற்றும் உண்மையும் இருக்க வேண்டும். ஆனால் சொரூபத்திலும் பணிவு இருக்க வேண்டும். இந்த ரூபத்தினால் தந்தையை பிரத்யட்சம் செய்ய முடியும். பயமற்று இருக்க வேண்டும். ஆனால் பேச்சு நியமத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பயமற்று மனஸ்திதி இருக்கணும். ஆனா வெளியில வர்ற, அதாவது பயமற்று மனஸ்திதியில நமக்கு பயமற்று இருக்கணும். ஆனா பேசும்போது நியமத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். தைரியமாவும் பேசணும், ஸ்ரீமத் படியும் பேசணும், யாரையும் மரியாதை குறைச்சலாம் பேசிடக்கூடாது அப்படின்ற. சரி வாசிங்க. பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக அல்லாமல் இனிமையானதாக ஆகிவிடும். நம்ம ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு பேசும்போதே இனிமையா தான் இருக்கும். அதோட தைரியத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஆமா, கடுமையாக வெளிப்படாது, இனிமையாக வெளிப்படும் அப்படின்ட்டு சொல்லும் சொரூபமும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சூப்பரா இருக்கு பிரத்யட்சம் செய்யறதுக்கு பாயிண்ட். அதே போல தாரணையில செகண்ட் பாயிண்ட், செகண்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுவும் நல்லா இருக்கு. அதை வந்து நம்ம போட்டு விடுறோம். செலக்ட் பண்ணி காப்பி டைப்பிங் பண்ணி போடுறேன். அலங்காரம் நல்லா இருந்துச்சுல சிஸ்டர், அந்த பரிஸ்தா அலங்காரம். ஆமா. அப்புறம் ஸ்லோகனுமே நல்லா தானே சிஸ்டர் இருந்துச்சு. அந்த தூய்மை, யோக சக்தி, தெய்வீக குணங்களின் தாரணை. ஓகே பிரதர், அருமையான அவ்யக்த சமிக்கை கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ச்சிக்கு நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.